Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரியான மேக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மேக்ரோனி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த பாஸ்தாவும் உள்ளே சேர்த்து நல்லா நம்ம வேக வச்சுக்கிடலாம். வேகும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கிடுவோம். ரொம்ப அதிகமாக பாஸ்தா குக் ஆகிருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு 7 to 8 நிமிஷத்துக்குள்ள நல்லா சூப்பராக வெந்துடும். இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து நம்ம பாஸ்தா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். பாத்திரம் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்தா எந்த அளவு எடுக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அளவு எடுத்துக்கிடணும். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை இதனோடு சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் அந்த அளவுக்கு நம்ம நல்லாவே வதக்கிக்கிடலாம். வெங்காயம் தக்காளி அளவு வந்து நமக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா மசாலாலாம் நல்லா கோட்டாகாத மாதிரி இருக்கும் பாஸ்தாவில். இப்போது 7 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாஸ்தா நல்லாவே வெந்துட்டு கையை வச்சு நம்ம அழுத்தி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அல்லது ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு. இது நல்லா இப்போ வடிகட்டி ஆற வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வெந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு 2 தக்காளி வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதனோடய சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். அந்த அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ நல்ல தக்காளியெலாம் நல்லா வெந்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸும் 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் சேர்த்துருக்கிறேன். இப்போது ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற இந்த மேக்ரோனியை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எல்லா பக்கத்துலேயும் அந்த மசாலா கோட் ஆகி இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் ஸ்டவ்வில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மசாலா வந்து எல்லா இதுலேயும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே நமக்கு போதும். 1-2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டிதான். நல்ல சூப்பரான குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.